எல்லாருக்கும் நம்ம ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் பார்ட் 3 பார்க்கலாம். முதல் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் இந்திய வளாகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னென்னா, ஹரியானாவில் தொடங்கியிருக்காங்க. சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகத்தின் இந்திய வளாகம் ஹரியானாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது கேள்வி, வாக்களிக்கும் வயதை 16ஆக குறைத்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் இங்கிலாந்து. நம்ம இந்திய நாட்டில் வாக்களிக்கும் வயது என்னங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயதாக இருக்குது. இதே அதாவது 61வது சட்டத்திட்டம் 1988க்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா 21 வயதில் தான் வாக்களிக்கும் வயதாக இருந்துச்சு. ஆனால் 61வது சட்டத்திருத்தம் 1988 எத்தனாவது சட்டத்திருத்தம் 61வது சட்டத்திருத்தம் 1988க்கு பிறகு வாக்களிக்கும் வயது 21லேருந்து 18 நம்ம குறைச்சிருப்பாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 326 ஆர்டிக்கல் 326 வாக்களிக்கக்கூடிய தகுதிகளை பற்றி சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1988 இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1989 இது நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா. அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும்னா மார்ச் 15 1989 நடைமுறைக்கு வந்திருக்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி, WHO என்பது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன், ஏப்ரல் 7 1988. ஏப்ரல் 7 1988. WHO அப்படின்னா என்னென்னா, இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உலக சுகாதார நிறுவனம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகாதாரம் தொடர்பான உலகளாவிய பிரச்சனைகளை கையாளுறதுக்காக, அதாவது நோய் தடுப்பு, நலவாழ்வு முறைகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களில் தலையிட்டு அதில் சரி பண்ணக்கூடியது தான் இந்த WHO ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி, இந்தியாவில் அதிக சதுப்பு நில காடுகளை கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னென்னா பி ஆப்ஷன், மேற்கு வங்காளம். அடுத்து ஐந்தாவது கேள்வி, பிம்ஸ்டெக் அப்படின்றது என்ன, அது எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னா சி ஆப்ஷன், 1999 தான் பிம்ஸ்டெக் தொடங்கியிருக்காங்க. இப்போ பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னென்னா அதுக்கு அப்ரிவேஷன் என்ன, பே ஆஃப் பெங்கால் Initiative for Multi-Sectoral Technical and Economic Cooperation. Multi-Sectoral Technical and Economic Cooperation அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிம்ஸ்டெக்கில் யார் யாரெல்லாம் உறுப்பு நாடுகளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளான இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், இலங்கை, தாய்லாந்து, நேபாளம், இவங்க எல்லாமே இதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. இது என்னன்னா, இதில் உறுப்பினராக இருக்கிறது மூலிமா உறுப்பு நாடுகளுக்காக தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துறதை நோக்கமாக வச்சு இந்த பிம்ஸ்டெக் தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. எப்போங்க தொடங்கியிருக்காங்க, 1999 தொடங்கியிருக்காங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, தேசிய கொடி தினம் எப்போது, ஜூலை 22. நம்ம தேசிய கொடி யாருங்க உருவாக்கியிருப்பா, பெங்காலி வெங்கையா அவர்கள் தான் முதல் உருவாக்கியிருப்பாங்க. அந்த தேசிய கொடியை நெய்தது எங்கெங்கே நெய்திருப்பாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் அப்படின்ற இடத்துல தான் நெய்திருப்பாங்க. நம்மளுடைய தேசிய கொடியினுடைய நீளாகலங்கள் ரேஷியோ என்னென்னா 3:2. சரிங்களா. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் டேஸ் முறை மூலம் நீக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் சிறப்பு பெரும்பான்மை, டி ஆப்ஷன். உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை டேஸ் முறை மூலம் நீக்கலாம்னா சிறப்பு பெரும்பான்மை மூலம் நீக்கலாம். அடுத்து எட்டாவது கேள்வி, உலகின் 7 மிக உயரமான சிகரங்களை ஏறிய இளம் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்ன, ஏ ஆப்ஷன், காம்யா. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, முதல்வர் மருந்தகங்கள் எப்போது தொடங்கப்பட்டது. முதல்வர் மருந்தகங்கள் எப்போது தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பிப்ரவரி 24, 2025 தொடங்கியிருக்காங்க. அடுத்து அஜய் நீர்மூழ்கி
எதிர்ப்பு போர்க்கப்பல் எங்கு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் GRSC அப்படின்னு கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு போர்க்கப்பலை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, கல்வி உரிமை சட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா ஏ ஆப்ஷன் 2009. 12வது கேள்வி, இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? சரியான ஆன்சர் ஆனைமலை. இந்த ஆனைமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்குது. மாவட்டம்னா கோவை மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 13வது கேள்வி, இந்தியாவின் 107வது தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் சிம்பிளிபால் புலிகள் காப்பகம். சிம்பிளிபால் புலிகள் காப்பகம் எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் இருக்குது. அடுத்து 14வது கேள்வி, இந்தியாவின் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி 2025-26 நிதியாண்டின் முதல் காலாண்டில் டேஸ் சதவீதம் வளர்ச்சி கண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் டி ஆப்ஷன் 47%. அடுத்து 15வது கேள்வி, 11வது செஸ் உலக கோப்பை போட்டி எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? சரியான ஆப்ஷன் பி இந்தியா. அடுத்து 16, இந்தியாவில் தனிநபர் வருமானத்தில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் கர்நாடகா. இதே வந்து நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நிசார் செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? இதற்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் GSLV F-16. இது வந்து இதை வடிவமைச்சது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரோவும் நாசாவும் இணைஞ்சு தான் வந்து இந்த வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க, இதை வடிவமைச்சிருப்பாங்க. அடுத்து 18வது கேள்வி, ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் எந்த ஆண்டு அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா சரியான ஆப்ஷன் சி ஆப்ஷன் 2021 முதல் கொண்டாடப்படுகிறது. அதாவது ஆடி திருவாதிரை நாள் தான் வந்து அந்த நாளை கொண்டாடுறாங்க. ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் 2021 ஆண்டு முதல் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. அடுத்து 19வது கேள்வி, பிரதமரின் மத்ஸ்யா சம்பத யோஜனா எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் செப்டம்பர் 2020. ஆக்சுவலி இது எதுக்காகனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடங்கினது வந்து யாருன்னா மீன்வளத்துறை தான் வந்து இது தொடங்கியிருக்காங்க. அந்த மீன்வளத்துறைனா மீனவர்களுக்காக அதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 20வது கேள்வி, டிஎன் ஸ்பார்க் திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாணவர்களுக்கானது. ஏ ஆப்ஷன். அதாவது மாணவர்கள்னால் குறிப்பிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 9th படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜியை அவங்க கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐ அப்புறம் கோடிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமானது பார்த்துக்கோங்க, டிஎன் ஸ்பார்க் திட்டம். அடுத்து 21, எந்த மாநிலத்தில் கிருஷி சம்ருதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சரியான ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. அது கிருஷி அப்படின்னா என்னென்னா விவசாயிகளுக்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. கிருஷின்னு வந்தாலே நம்ம அதுதான் போடணும் கரெக்டாக. அடுத்து எந்த ஆண்டுக்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி 2030. அடுத்து வகுப்பு திருத்த சட்டத்தின் கீழ் வகுப்பு வாரியம் அமைக்கும் முதல் மாநிலம் எது? முதல் மாநிலம் எதுனா 23க்கு சரியான ஆப்ஷன் டி கேரளா. கேரளாவில் இன்னொன்று என்னங்க பார்த்துருப்போம், கேரளாவில் தான் வந்துட்டு முதியோர்களுக்கான இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 24, இந்தியாவின் முதல் வெள்ளைப்புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் வெள்ளைப்புலி வளர்ப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஏ ஆப்ஷன் மத்திய பிரதேசம். 25, யானைக்கால் நோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க எந்த ஆண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? டி ஆப்ஷன் 2027. அடுத்து 26, ட்ரேசர்ஸ் எனும் விண்கலத்தினை விண்ணுக்கு செலுத்திய நாடு எது? பி ஆப்ஷன் அமெரிக்கா. 27, தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். இருக்கு அர்ச்சனா பட்நாயக். 27க்கு ஏ ஆப்ஷன், அதாவது அர்ச்சனா பட்நாயக் நோட் பண்ணிக்கங்க. 28, பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி லக்னோ. 29, சன்சத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான ஆப்ஷன் சி
சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கு தான் சன்சத் ரத்னா விருது வந்து வழங்கியிருக்காங்க. 30வது கேள்வி, இஸ்ரேல் ஈரான் மோதலின் போது அங்கிருந்து இந்தியர்களை மீட்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் பெயர் என்ன? சரியான ஆப்ஷன் சி, ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகேங்களா? இப்போ 30 கேள்வி இதில் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்து நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.